ஒரு அமர்ந்து கொள்ளலாம். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். இந்த இரவு ஜெபத்துக்கு உற்சாகமாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இந்த இரவு ஜெபத்தில் பேசுவதற்கென்று ஆயத்தமாகும் பொழுது கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு கூட அப்படி சமூகத்தில் நின்று பிரசங்கிக்க நான்குக்குள் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். புடமிடப்படுதல். ஆண்டவர் இன்றைக்கு இந்த இரவு உங்களோட பேசுகிற காரியம் புடமிடப்படுதல். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் மிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. நம் பொன்னாக விளங்க வேண்டும் என்றால் அழிந்து போகிற பொன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அழிவு உண்டு, ஆனால் ஒரே ஒரு காரியத்துக்கு மாத்திரம் அழிவு இல்லை. வேதம் சொல்லுகிறது, வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது. ஆண்டவர் நம்மிடத்தில் சோதிக்கிற ஒரே ஒரு காரியம், எதை சோதிக்கிறார்? நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். நம்ம காத்திருக்கிறோமா? ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு உடனே நடக்கலை அப்படின்னு உடனே நிறைய காரியங்கள் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அழிந்து போகிற பொண்ணே நெருப்பில் புடமிட்ட பிறகுதான் அதுக்கு ஒரு மேன்மை உண்டாகுது. அழிந்து போகிற பொருளுக்கே அதை புடமிடுறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா, இப்போது அரிசி மூட்டை வாங்குகிறோம். அரிசி மூட்டையில் அதில் எழுதியிருக்கிறாங்க, கல், நெல், கருளை, உருளை எல்லாம் நீக்கப்பட்ட சுத்தமான பொன்னி அரிசி, வேம்பரிசி, ரோஜா அரிசி, ராஜா அரிசி, சிவாஜி, நம்பியார், எல்லா அரிசியும் வருது இல்லை? அரிசி மூட்டைக்கு பேருங்களுக்கு பஞ்சு நம்ம ஊரில் இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு நம்மளுக்கு நம்ம அந்த அரிசி வாங்கி சாப்பிட்றதுனால உங்களுக்கு தெரியல. என்னுடைய சின்ன வயசில், நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டிலலாம் ரேஷன் அரிசி சாப்பாடு செய்வாங்க. ரேஷன் அரிசி சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். அது நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. நாங்கள் அதுதான் சாப்பிடுவோம். இப்போ என்னடனா ரேஷன் அரிசி வச்சு மாடு கொட்டுனுக்குறாங்க. மாடு சாப்பிட்றது தான் நம்ம சாப்பிட்றோம் பொழுது. அதை சாப்பிட்டு மாடெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அரிசி கல் கருன்னு நீக்கப்பட்ட அரிசி தின்னுபிட்டு நம்மலாம் வியாதிஸ்தராக மாறிட்டுருக்குறோம். ரேஷன் அரிசி சாப்பிட்ற மாடு நல்லா இருக்குது, அதுக்கு எதுனா வியாதி வருதா? டிபி வருதா? சர்க்கரை வருதா? இல்லை கேன்சர் வருதா? கொலஸ்ட்ரால் வருதா? ஒன்றும் வர்றது கிடையாது. அதுக்கு பிபியா வருது. அதுக்கு ரேஷன் அரிசி வச்சு கொட்டுறாங்க. சுட சுட நல்லா சாப்பிட்டு மாடுக்குன்னு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். ஆனால் எல்லாமே நீக்கப்பட்டு சுத்தமான பொன்னி அரிசி சாப்பிட்ற நீங்கள் தான், நான் தான் எப்படி இருக்கிறோம்? பலவீனப்பட்டிருக்கிறோம், சோர்ந்து போகிறோம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த ரேஷன் அரிசி என்ன பண்ணுவாங்கன்னா, முரத்தில் கொட்டி என்ன பண்ணுவாங்க? புடைக்கிறது இல்லை. அதுக்கு பேர் நம்ம ஆளுங்க தான் அதை மாற்றிடுவாங்க பேருங்களை. புடைக்கிறாங்க, புதைக்கிறாங்க. அரிசி புதைக்குது. அரிசி ஏமா நீ புதைக்கிற? அரிசி புடைக்கிறாங்க. புடைக்கிறது இல்லை, அரிசியை புடமிடுகிறார்கள். அரிசியை புடமிட்டா இப்படி 2 முறை அரிசியை இந்த முரத்தில் போட்டு இப்படி பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், புடமிடப்பட்ட அரிசி பதர்களும் கல்லும் அதில் இருக்கிறதான கருப்பு அரிசியும் அது தனியாக வந்துடும். புடமிட்ட பிறகு அதை ஓரமாக தள்ளிட்டு இன்னும் ஒரு 2 முறை இப்படி பண்ணாங்கன்னா இருக்கிற எல்லாமே அதில் வந்துடும். அது எப்பவுமே அதை வெளியே உக்காந்துக்கிட்டு அம்மாவுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோன்னா அப்பாவுக்கு அனுப்பிட்டு வெளியே உட்காந்து அரிசி புடமிடுறது தான் வேலையாக இருக்கும் முதல்லலாம். இப்போ அது இல்லாதனால தான் எல்லாம் சீரியல் பார்த்துன்னு சுற்றின்னு இருக்கிறது.
குடும்பத்தில் பிரச்சனை காரணமே அந்த மாதிரி வேலை நம்மளுக்கு குறைச்சிட்டாங்க. மாவு பேக்கெட் செஞ்சு விற்கிறாங்க, எல்லாமே ரொம்ப எளிமையாயிடுச்சு. ஹோட்டலுக்கு பஞ்சமே கிடையாது. அநேக ஹோட்டல், அநேக ஃபாஸ்ட் ஃபுட்டு, சாப்பாடு செய்யலைனா கூட 80 ரூபா கொடுத்த ஃப்ரைட் ரைஸ் வந்துடுது. எல்லாமே நம்மளுக்கு என்ன, அது எளிமையாக மாறிடுச்சு. புடமிட்டப்பட்ட அரிசி சாப்பிட்டு எனக்கு எந்த வியாதியும் வராமல் இருந்தது அப்போது. இப்போ கூட இல்லை, கர்த்தருடைய கிருபையில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், புடமிடப்பட்ட அந்த அரிசி தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போது எல்லாத்தையும் நாங்கள் சுத்தம் பண்ணி கொடுக்குறன்ற பேரில் கொடுக்குற அரிசி தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம நல்லா இருக்கிறோமா யோசிச்சு பாருங்கள். அரிசி புடமிட்டப்பட்ட பிறகு தான், அதான் நம்ம பாஷையில் சொன்னால் அரிசி புடைச்ச பிறகு தான். அரிசி புடைக்கிறாங்க இல்லை, புடைக்கிறீங்களா? அரிசி புடைச்ச பிறகு தான், புடமிட்ட பிறகு தான் உலையில் போட முடியும். ஆமாவா இல்லையா? அப்போ தான் சோறு ஆக முடியும். நீ அப்படியே புடமிடப்படாத அரிசியை போட்டு செஞ்சினா அதில் புழு பூச்சி எல்லாம் மெதுக்கி மேலே வரும். அவர் சாப்பாடு சாப்பிட மாட்டார், சூப்பு தான் குடிச்சிட்டு போகணும். நான் அதையும் சாப்பிட்டுக்கிறேன் பாருங்கள். ஸ்கூலில் போடுவாங்க சாப்பாடு, அதை உக்காந்து அந்த சாப்பாடு செய்கிற ஆயா வந்து புடமிட்டுலாம் போடாது, தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு முறை அது எவ்வளோ பெரிய டேக்ஸில் சாப்பாடு வடிப்பாங்க தெரில, அது இப்படியே ஒரு கை கழுவிட்டு தண்ணி கீழே ஊற்றிவிட்டு அப்படியே சாய்ச்சிட்டு அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய உலையில் அரிசி வச்சு போடுவாங்க. நெல், பூச்சி, புழு, வண்டுலாம் மெதுக்கி தான் இருக்கும். குழம்புலாம் தூக்கி போட்டு என் பாட்டு சாப்பிட்டே இருப்போம் நாங்கள்லாம். அதெல்லாம் தெம்பாக இருக்குது. அல்லேலூயா. புடமிடாத பட அரிசி அது சாப்பிட்டா, அது குடும்பத்தில் போட்டால் இன்றைக்கி வந்து என்னென்னா, குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு கம்மி வெளியில் அரிசி வாங்கி வந்து போட்டாங்கன்னா, அப்பா தொண்டையில் இறங்கலப்பா எனக்கு சோறு இருந்து. ஒரு குழந்தை சொல்லுது, என்ன சொல்கிறாங்க, ஐயா எனக்கு சோறு போட்டாங்க ஐயா வீட்டில், தொண்டையில் அடிக்குது சோறு. என்ன இதுன்னு கேட்டால், ரேஷன் அரிசியா சிஸ்டர்னா, இல்லையா 10 ரூபா கம்மியாக, காசு கம்மியாகுது, எல்லாம் கொஞ்சம் குறைவாகுதுன்னு 10 ரூபா கம்மியாக அரிசி வாங்கி வந்தேன், அது கொஞ்சம் மெலிஸ் இல்லாமல் இருக்குது, அதை சாப்பிட்டு அது தொண்டையில் அடிக்குதுங்க ஐயா. உனக்கு ரேஷன் அரிசி போட்டுருந்தேன்னா ஆயிருக்கும், உனக்கு அடிச்சுன்னு செத்து போயிடுவாங்க பிள்ளைக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்ந்திருக்கும் தெரியணும், தாழ்ந்திருக்கும் தெரியணும், பிரியாணி சாப்பிட தெரியணும், தயிர் போட்டு சாப்பாடு வெறும் தண்ணி ஊற்றி வெறும் தண்ணி சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு சுட வச்சு போட்டால் தான் தின்னுவேன் அப்படின்னா, நம்ம மகாராஜா வீட்டில் தான் பிறந்திருக்கணும். அவங்க வீட்டில் கூட கஞ்சி தான் குடிப்பாங்களாம். ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம எதுவுமே என்ன பண்ணுறதில்ல, அவாய்ட் பண்ணிவிட்டு சுட சாப்பிட்டு சுட போய் சேர்ந்துட வேண்டியது தான். எல்லாருக்கும் சுட தான், சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவோம். சூடாக இல்லைன்னா கொஞ்சம் சூடு பண்ணி கூடும். எதுக்கு நான் புடமிடப்படுறதுக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் உலக காரியங்களில் ஒரு விஷயத்தை புடமிட்ட பிறகு தான் அதனுடைய மதிப்பும் அதனுடைய தரமும் கூடுகிறது. நம்முடைய விசுவாசம் மாற்றல்ல, நாமும் புடமிடப்பட்டால் மாத்திரம்தான் நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பலன் உண்டு. ஆண்டவர் வருகையின் போது, அவர் முடிவின் போது அந்த மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. அதனால சில சமயங்களில் ஆண்டவர் ஏன் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல, ஏன் என் குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதிக்கல, ஏன் எனக்கு இந்த காரியம் இன்னும் வாய்க்கல அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாச சோதனை. ஒரு விசுவாசத்தை கர்த்தர் புடமிட்டு பார்க்குறாரு. என் பிள்ளை எல்லா காலத்தில் என்ன தான் நம்புதா? உயிர் தெழுந்து வந்து நின்ன இயேசுவை சீசர்களை நம்பலை. ஆமாம் தானே? கூடவே சாப்பிட்டு, கூடவே தூங்கி, கூடவே ஊழியம் பண்ணவங்கள, நான் தான்ப்பா உயிர் தெழுந்து வந்தேன் என்னை பாருங்கப்பானா, நம்ம தோமையர் என்ன பண்ணார், கொஞ்சம் விழாவை காட்டு குத்துனாங்களே, இருக்குதா பார்க்கலாம். இன்னும் அந்த சந்தேக புத்தி நமக்கு இருக்கும். உண்மையாக சொல்கிற இதை கொஞ்சம் காட்டாமல் பார்க்கலான்னுவாங்க. நம்பிக்கை இல்லாத தனம். இன்ன வரைக்குமே கடவுளுடைய காரியங்கள் இல்லை, ஊழியத்தின் காரியங்கள் இல்லை. நீங்கள் விசுவாசம் இல்லாதபடிக்கு, நம்பிக்கை இழந்து, விசுவாசத்தை இழந்து நீங்கள் நிற்கிறீங்கன்னா இன்னும் நீங்கள் புடமிடப்படலை. நம்ம புடமிடப்படுகிறோம் என்றால் நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். அல்லேலூயா. அழிந்து போகிற பொன்னே நெருப்பில் புடமிடப்படும் பொழுது நம்ம அழியாமல் நித்தியத்துக்கு கொண்டு போகிற நம்ம விசுவாசத்தை கர்த்தர் புடமிடல தான் தப்பு இருக்குதா பிரதர்? எவ்வளோ சோதனை வந்தாலும் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். பார்த்த பிறகு நம்புறேன், அவர் எனக்கு செஞ்ச பிறகு நான் வரேன் கோயிலுக்கு, இது நடக்கட்டும் அப்புறம் நான் அதை பண்ணுறேன், அப்படி கிடையாது. எனக்கு பண்ணுவார், அது எப்படி பண்ணாமல் போயிடுவார்? நான் அவருக்கு பண்ணுவேன், அவர் எனக்கு பண்ணுவார்ன்றது தான் நம்பிக்கையே.
கண்டு விசுவாசிக்கிறத விட காணாத விசுவாசிக்கிறீங்க யார்? பாக்கியவான்கள். பாக்கியவதிகளாக மாறணுமா? நீங்கள் பார்த்து நம்பக்கூடாது, அவர் வார்த்தையை கேட்டு அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும். ஆகவே புடமிடப்படுகிற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். இப்போ சொல்லுங்கள், யாரெல்லாம் புடமிடப்பட வேண்டும்? அல்லேலூயா. புடமிடப்படுகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். போட்டு மரத்தில் போட்டு புடமிடம் தூக்கி போடுவாங்க, கொஞ்சம் அப்படி நம்ம ஒரு அசகுவாங்க. நான் என்பா அசகுவாங்க. அவன் சாப்பிட்றதுக்கு லாங்குவேஜில் சொல்லுவான், சாப்பிடுப்பான்னா எனக்கு நம்ம வானான்னு சொன்னால் ஒரு அசங்க ஐயான்னுவான். அவன் என்னன்னா நல்லா சாப்பிடுன்னு அர்த்தமா அவர் லாங்குவேஜ். ஒரு அசங்க ஐயா, என்ன அசகுன்றானேன்னு பார்த்தா அசகுன்னா சாப்பிட்ணுன்னு அர்த்தமா. அசங்க ஐயான்னுவான். ஆண்டவர் நம்மளை சில நேரங்களில் அசகுவார், தூக்கி போடுவார். நம்மளுக்கு பிரச்சனை தான் இருக்கும், பயப்படக்கூடாது. ஐயோ செத்து போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. படகுல தானே இருக்கிறாரு ஆண்டவர், படவுல உக்காந்துட்டு இருக்கிறாரு, படவுல தூங்குறாரு, ராவெல்லாம் அவங்க கூட ஊழியம் பண்ணுறாரு. அவருக்கு நித்திரையே கிடையாது. கொஞ்ச நேரம் அயர்ந்து தூங்கலான்ட்டு அந்த வலையை எடுத்து என்ன பண்ணுறாரு, தலைக்கு வச்சு கொஞ்ச நேரம் தான் கண்ணை மூடினார். இது அவங்களுக்கு கண்ணு பிடிக்கல. கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் தூங்குறாரு, உண்மையாக தூங்கின்னு இருப்பார் நினைக்கிறீங்க? நம்ம ஆளுங்க கூட வீட்டில் தூங்குற மாதிரி கண்ணு முன்னே இருப்பான். ஆனால் ஏந்த பிறகு நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவான். பாவி இவனை நம்பி என்னத்தை பேசுது, பாவி பையன் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுது. இது இவனை நம்பி இனிமேல் எதுவுமே பேசக்கூடாதுன்னா தூங்கின்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கான். என்ன அர்த்தம்னா அவனுக்கு காது கேட்கும். தூங்கும்போது கூட நம்ம வெளியே உக்காந்து பேசலாம் வான்னு கூட்டின்னு போயிடுவாங்க. சில பேருடைய ஹாபி அந்த மாதிரி. ஆண்டவர் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் அயர்ந்து நித்திரையில் இருக்கிறாரு. என்ன அவர் அப்போ தான் கொஞ்சம் அயர்ந்து இருப்பாருங்க, அப்படியே தூங்கி இருப்பார். லப்ப 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 லப்ப, ஐயோ ஆண்டவர் அழிய போகிறோம், சாவு போகிறோம், ஐயோ புயல் காற்று, ஐயோ. கொஞ்சம் ஒரு ஆட்டம் உங்களுக்கு நடந்தாவே நம்மளுக்கு என்ன ஆகுது, செவத்தில் போய் டமா ஆண்டவர் என்ன இது பிரச்சனை, ஐயோ போராட்டம், ஐயோ சாவட்டுமா, ஐயோ வழி தெரியல எனக்கு சாவு இதே தானே வரும் வாயில. தேவர் அசைக்கிறாரு படகு, அப்படியே கொந்தளிக்குது பாருங்க கடல். பயந்துட்டாங்க. உங்க கூட யார் இருக்குதுங்க? உங்க படவுல யார் இருக்குது? உங்க வாழ்க்கையில் யார் இருக்குது? ஆண்டவர் இருக்கிறாருல்ல. அப்போது உன் வாழ்க்கை கொந்தளிக்கும் பொழுது, உன் குடும்பம் கொந்தளிக்கும் பொழுது, உனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை விட்டுருவாரா? அங்கே தான் உங்கள் விசுவாசத்தை புடமிடப்படுகிறது. எனக்குள்ளே தானேப்பா இருக்கிறீங்க. இவங்கெல்லாம் என் மேலே மோதுறதுனாலையோ, இவ்வளோ பெரிய அலைகள், இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மோதுறதுனால எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் எழுந்து இறையாதே அமைதியாக இருன்னு சொன்னால் அது அமைதியாயிடும், அவ்வளோதான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்வுனா தெரியுமா? எழும்பி நின்று இறையாதே அமைதியில் இரு. அத்தோடு என்ன ஆகிடும்? சைலண்ட்டாக ஆயிடுச்சு. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? என்ன விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயந்து சாவுகிறீர்கள்? நம்மளும் அற்ப விசுவாசிகள் தான் இருக்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு புடமிடப்படுகிறது. ஆண்டவர் படவில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட பயணிக்கிறார். ஆண்டவர் உங்கள் கூட பயணிக்காமல் நீங்கள் எந்த காரியத்தையும் ஜெயமாக செய்ய முடியாது. நீங்கள் சுயமாய் செய்ய முடியாது. நீங்கள் போகிற இடத்துலாம் வெற்றி உண்டாகுதே, நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்குதே, நம்மளால் உண்டாகுது. அது அவர் நம்ம புடமிட்டு சோதித்தறிந்து நம்ம கூட பயணிக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் நடக்குது, உங்களுக்கு அதெல்லாம் நடக்குது. ஆகவே புடமிடப்பட்ட ஒரு கிறிஸ்துவர்களாய் நம்ம ஒப்பு கொடுக்கணும். விசுவாசத்தை கர்த்தர் புடமிடுகிறார். வேறு எதுவும் என்ன பண்ண மாட்டார்? போட மாட்டார். உன்னை சோதித்து பார்க்குறது அவர் வேலை கிடையாது. ஒரு சோதிக்கணும், எதை சோதிக்கிறாரு? விசுவாசத்தை மட்டும் தான் சோதிப்பார். உன்னை சோதிக்கிறது அவர் வேலை கிடையாது. உன் விசுவாசத்தை வேணால் அவர் சோதிப்பார். இதுதான் கர்த்தருடைய நேச்சர். ஆண்டவர் நம்மை புடமிடுகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். மல்கியா 3:3. அவர் வெள்ளியை புடமிட்டு அவர் லேவியின் புத்திரை சுத்திகரித்து
அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியின் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளி போலவும் புடமிடுவார். லேவி கோத்திரத்தை கர்த்தர் புடமிடுவதற்கு என்ன காரணம்? வெள்ளி போல பொன்னை போல புடமிடுகிறார். கர்த்தர் ஏன் அவங்கள புடமிடுறாருன்னா, அவங்க நம்ம வேல்யூபிளாக மாறணும், நம்ம பயனுள்ளவர்களாக மாறணும் அப்படின்னா நம்ம புடமிடப்படணும். பொன் எங்கேருந்து எடுக்கப்படுகிறது? தங்கம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? பூமியிலிருந்து. பூமியிலிருந்துனா எங்கேருந்து வருது? நிலத்தடியிலிருந்து, பூமியிலிருந்து, மண்ணிலிருந்து என்ன பண்ணுறாங்க? தங்கத்தை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு நகையை செய்ய முடியாது. மண்ணிலிருந்து எடுத்து அது தரம் பிரிக்கப்படணும். அது தரம் பிரிக்கணும்னா நெருப்பில் சுட்டெரிக்கப்படணும். நெருப்பில் சுட்டெரிக்கப்படும் பொழுது தான் வெள்ளியை தனியாகவும், பொண்ணை தனியாகவும், செம்பை தனியாகவும், பித்தளையை தனியாகவும், இரும்பை தனியாகவும் பிரிக்கிறாங்க. எல்லா வளங்களும் எங்கே தான் இருக்குது? மண்ணில் தான் இருக்குது. மண்ணில் தான் எடுத்து அது புடமிட்ட பிறகுதான் அது பொன்னாக விளங்கும். உங்களுடைய விசுவாசம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை புடமிட்ட பிறகுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. உதாரணமாக நம்ம ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக, திருவிருந்து பெறுவதற்கு முன்பதாக உங்களுக்கு வருகிற சோதனையை விட, டெம்டேஷன் சோதனைகளை விட, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, திருவிருந்து எடுத்த பிறகு தான் உங்களுக்கு சோதனைகள் அதிகம். அப்போ கிடைக்காத எல்லா வாய்ப்பும் எப்போ கிடைக்கும்? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கிடைக்கும். அப்போ நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்க, அப்போல்லாம் போடா போடான்ட்டு இருப்பான். இப்போ ஞானஸ்தானம் எடுத்து நீ நல்லா இருக்கும்போது வா போகலான்னு கூப்பிடுவான். ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், வா வக்கார் பைக்கில்ன்னுவாங்க. நம்ம ரவுண்டே போகாத மாதிரி இல்லைங்களா? உங்களுக்கு புரியுது, ஆனால் புரியாத மாதிரியே இருக்கிறீங்க பாருங்கள். இதுதான் அவங்க பியூட்டி. பிரதர், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் விட்டுணும், எல்லா தவறையும் ஒரு முறை செஞ்சுட்டு அப்புறமா போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். எது மேலே நமக்கு ஆசையே வரக்கூடாது. அதனால் ஆசை தீர இப்போவே இந்த உலகத்தை எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சுட்டு ஞானஸ்தானத்தை நல்லவனாக மாறிடலாம் அப்படின்னு நீ ஒரு தப்பு கணக்கு போட்டு எல்லா பாவத்தையும் எல்லா தவறையும் பண்ணிவிட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு புறா அப்படியே உங்கள் மேலே இறங்கும். உங்களுக்கு அப்படியே வெண்வஸ்திரம் தரிச்சவர்களாக ஏறி வரும்போது இயேசுநாதர் நினச்சினே ஏறும் அப்படியே படிக்கட்டுலேருந்து. அவர் எப்படி வெண்ணங்கி போட்டுன்னு ஏறினாரோ அதே போல் என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளி வட்டம் இருக்குது. அதெல்லாம் தோணும் நம்மளுக்கு. எனக்கு தோணுச்சு. ஒரு வாரமாக நீங்கள் பார்க்கணுமே, பரிசுத்தம் அப்படியே. ஒயிட்டு சட்டுனா ஒயிட்டு சட்டை, நான் எப்போனா நிறைய டைம் ஒயிட் ஷர்ட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒயிட் ஷர்ட்டு போனால் பயமாக இருக்கும். ஆனால் நான் அங்கி போட வேண்டியது என்னுடைய ஆண்டவர் கொடுத்த ஒரு கனம், ஒரு மகிமை. அதனால் இந்த அங்கி போடுறேன். ஆனால் ஒயிட் ஷர்ட்டு போகிறதுக்கு ரொம்ப ஜெபம் பண்ணி ஒயிட் ஷர்ட்டு போடுவேன். நான் ஒயிட் ஷர்ட்டு போகிறதுக்கு பயந்து ஜெபம் பண்ணி ஒயிட் ஷர்ட்டு போடுவேன். ஆனால் இப்போ ஊழியத்துக்காக நான் அங்கி போட வேண்டியது என்னுடைய ஊழியம், என்னுடைய அழைப்பு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் புடமிடப்படாமல் இருந்தேன். ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது நான் புடமிடப்படுகிறேன். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் நீ செய்யக்கூடாதுன்னு விட்டுட்டு வந்ததெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஜோயல், கரெக்டு தானே தம்பி? கரெக்டு தானே ஐயா? பிரதர், நீ ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது தான் தம்பி ரோஷித், ஆண்டவருக்காக எதனா செய்யணும்னு துடிக்கும் போது தான் பகாரா போலாம் மாற்றி விடுவாங்க. அவன் எப்படி உங்களை செய்ய வச்சிருவான் ஆண்டவருக்காக? இவர் ஒரு வாரம் எல்லாத்தையும் பண்ணிட்டு உடனே ஞானஸ்தானத்துக்கு வரோம், உடனே நல்ல ஒரு ஆடு வரோம், வெறும் ஒயிட் தானோ அப்படியே சர்ச்சுக்கு பைபிள் தூக்கின்னு போவாரான். ஏங்க, அவன் 10 பேர் கொண்ட குழு வச்சு திட்டம் போட்டு நம்மளுக்கு பிளான் பண்ணுகிறான். நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களை பிசாசு 10 பேர் கொண்ட குழு உக்காடுறான். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உட்காந்து பிளான் பண்ணுறான். இந்த யாப்பேத் பென்னாவை எங்கே டார்கெட் பண்ணி எங்கே தூக்குனா கரெக்டாக இருப்பான், இந்த வினித்தை எங்கே வச்சு காலி பண்ணலாம் கட்டம் போடுறான், விக்கி எங்கே கட்டம் கட்டலாம், இன்பாக்கு எங்கே ரவுண்டு போடலாம், ரமேஷ்க்கு எங்கே முக்கோணம் போடலாம், என்எஸ்க்கு எங்கே வட்டம் போடலாம். அவன் தந்திரமான ஆளுங்க. அவன் ரவுண்டு கட்டி நம்மளுக்கு எதுவும் ஆக போகுது?
விசுவாசத்தை கர்த்தர் புடமிடுகிறார். நம்ம ஜெபித்து வைராக்கியமாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட எல்லா பிசாசின் திட்டங்கள் காரியங்கள் நிர்மூலமாக்கப்படும். அதை ஜெயிக்கணும். அவன் தான் கிறிஸ்துவன். அல்லேலூயா. அவங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்பு என்ன தெரியுங்களா? ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவனாக அமர்வது ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய மீட்பு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் என்ன பாவின்னு சொன்னாங்களே, இந்த உலகத்தில் எல்லாரும் என்ன துரோகின்னு சொன்னாங்களே, இந்த உலகத்தில் நான் உருப்படாதவன் சொன்னாங்களே, இந்த உலகத்தில் என்ன உதவாக்காரன்னு சொன்னாங்களே, அவருக்கு மட்டும்தான் நான் உதவுறக்காரியாக இருந்தேன். அவருக்கு மட்டும்தான் நான் நல்லவனாக தெரிஞ்சேன். அவர் பார்வைக்கு மட்டும்தான் நான் உண்மையானவனாக இருந்தேன். அவரை விட்டு எங்கே போவேன்? அவர் உங்களை தெரிந்து கொண்ட பிறகு சில கனம் உங்களுக்கு உண்டாகும். பிரதர் சிஸ்டர், நீங்கள் ஆண்டருக்குள்ளே வந்த பிறகு சில கனம் சில மகிமை உங்களுக்கு உண்டாகும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் பிசாசு பல வழிகள் சில தந்திரமான காரியங்களை உங்கள் மத்தியில் விதைப்பான். நீங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் அது நல்லது போல தான் தோணும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நம்ம எல்லாத்தையும் சரியாக தான் பண்ணிகிட்ருக்குன்னு நினச்சி போயிட்டுருப்பீங்க. ஆனால் அதனுடைய விளைவு முடிவு உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கிற இடம் பாதளத்தின் வாசலாக இருக்கும். அதனால் நான் புடமிடப்பட்ட ஒரு கிறிஸ்துவனாக இருக்க வேண்டியது அவசியம். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு பல வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். உண்மையை சொல்கிறேன்னா, இன்பராஜி ஜோனாத்தானா ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவருக்கு ஒரு வாரம் ஞானஸ்தான கிளாஸு நம்ம சர்ச்சில் நடக்குது. ஞானஸ்தான கிளாஸ்க்காக அவர் உக்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். ஃபோன் வருது, வெளியே போகிறது, ஃபோன் போகிறது, வெளியே போகிறது. தம்பி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, வகுப்பை கவனிங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்ச பிறகு அழுதுன்னு இருந்தார். என்னப்பா என்ன நான் திட்டினு கோச்சிக்கினியா? இல்லை இவ்வளோ வருஷமாக எதனா வாய்ப்பு கிடைக்குமான்னு ரொம்ப சுற்றின்னு இருந்தேன். ஆனால் இந்த ஞானஸ்தான கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன்னு ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு சினிமாவில் 2 பாட்டு எழுத சொல்லிக்கிறாங்க, 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்றாங்க. 1 லட்ச ரூபா 2 பாட்டுக்கு நீ எழுதி கொடு, 1 லட்ச ரூபா உனக்கு அமௌண்ட்டு. அட்வான்ஸ் இப்போ அனுப்புகிறோம் 10,000 ரூபா, இவனுக்கு 25,000 கூட இப்போ அனுப்பிச்சிடுறோம். என்றைக்கு இன்னும் 2 நாளில் ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்க. இன்னைக்கு வகுப்பில் அட்டன் பண்ணிருக்கிற நேரத்தில் அழுது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. நான் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவரே நான் திரும்ப அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு தான் வந்திருக்கிறேன். இவங்க ஃபோன் பண்ணி எனக்கு எழுதி கொடுத்துரு, கடைசியாக எனக்கு எழுதி கொடுத்துருன்றாங்க. இவ்வளோ காலமாக எங்கே இருந்தாங்கப்பா அவங்கன்னு? அதான் எங்கே இருந்தாங்கன்னு எனக்கே தெரில. ஆனால் கரெக்டாக எங்கே இப்போ வராங்க சார். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நெருங்கி வரும்போது தான், நீங்கள் ஊழியத்துக்குன்னு வரும்போது தான், சபைக்குன்னு வரும்போது தான், கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை வைராக்கியமாக முன்னெடுக்கும் போது தான் உங்களை வேற வழியாக திசை திருப்பி கொண்டு போவான். அப்போ தான் உங்களுக்கு ஒருத்தன் ஹாய் காட்டுவான், அப்போ தான் உங்களை பார்த்து ஒருத்தன் பல்ல காட்டுவான், அப்போ தான் ஒருத்தன் உங்களை பார்த்து இப்படி பண்ணுவான். எதுக்குமே மயங்கக்கூடாதுங்க. இந்த உலகத்தில் ஒரே முறை மயங்கிட்டேன், அவரை பார்த்து மயங்கினேன், அவ்வளோதான். இன்னும் எனக்கு தெரியல பாருங்க. அவரை பார்த்து மட்டும்தான் மயங்கினேன். வேறு இந்த உலகத்தில் நான் வேறு எதை பார்த்துமே மயங்கலை. அவரை பார்த்து மயங்கிட்டேன், அவர் அன்பை பார்த்து மயங்கிட்டேன், அவருடைய வார்த்தைகளை கேட்டு மயங்கிட்டேன், அவர் பண்ண ஊழியத்தை பார்த்து மயங்கிட்டேன். அவ்வளோதான். வேறு எதுக்கு நான் மயங்குற மாதிரி இல்லை. பிசாசு எத்தனையோ வலைகள், எத்தனையோ கண்ணிகளை விதிச்சான். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் காப்பாற்றினார். புடமிடப்பட்டேன். பசியோடு அமர்ந்து கொண்டிருப்பேன், பட்னியை அமர்ந்து கொண்டிருப்பேன், தனிமையை அமர்ந்து கொண்டிருப்பேன். தனிமையில் அழுது அந்த அறைக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில் இந்த தனிமை, என் ஊழியத்தில் ஏன் ஆண்டவரை இவ்வளோ தனிமை, நான் ஏன் ஆண்டவரை ஒரு வெறுமையான சபையில் ஊழியம் பண்ணணும், எனக்கு தாளந்துகள் இல்லை, எனக்கு கிருபை இல்லை, எனக்கு அழைப்பு இல்லையா, ஏன் ஆண்டவரை ஒன்றுமில்லாத இடத்துல நான் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க? உனக்கு பெரிய வேலை வச்சுக்கிறேன் தம்பி. என்ன சொல்கிறாப்புல? உனக்கு பெரிய வேலை இருக்குது, இப்போ நல்லா ஜெபம் பண்ணு, உட்காந்து நல்லா பிரசங்கம் எழுது, உனக்கு என்னென்ன பிரசங்கம் வருது எல்லா பிரசங்கத்தையும் எழுதி வை. உனக்கு பிரசங்கத்துக்கு எழுதுறதுக்கு நேரமே இருக்காது, அப்படிப்பட்ட ஊழியத்தை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். உக்காந்து ஜெபம் பண்ணி அழுது எத்தனை பிரசங்கம் வருதோ, பாஸ்டிங்கி பட்னியாக இருந்து நிறைய டைம் பாஸ்டிங் இருந்துக்கிறேன். ஜெபம் பண்ணுறதுனால பாஸ்டிங் இல்லை, சோறு இல்லாமல் பாஸ்டிங் இருந்துக்கிறேன். நிறைய நேரத்தில் வெறும் தண்ணி குடிச்சிட்டு படுத்துருக்கிறேன்.
புடமிடப்பட்டேன். ஊழியம் பண்ணால் வறுமையா? இதுக்கு தான் நான் ஊழியத்துக்கு வந்தேனா? அப்பா அம்மாவை விட்டுட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் உறவுகள்லாம் விட்டு இதுக்கு தான் ஊழியத்துக்கு வந்தேனா? ஆண்டவரே, இந்த ஒரு அறையில் அடைஞ்சிருக்கிறதுக்கு தான் ஊழியத்துக்கு வந்தேனா? சாப்பாடு இல்லாமல் வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு தான் ஊழியமா? இல்லை தம்பி, ஒரு காலத்துக்கு நீ எதை சாப்பிட்றதுனே தெரியாத அளவுக்கு நான் நடத்த போகிறேன். இப்போது டயட்டில் இருக்கு கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா அதுதாங்க நான் மயங்க இந்த அவர்கிட்ட சொன்னபடி செய்வார். புடமிட்டு பார்த்தாரு. இவன் இருப்பானா? நம்மளுக்கு அழைப்பில் ஊழியத்தில் தம்பிங்களா, உங்களுக்கு அழைப்பு இருக்குதுன்னா ஊழியத்துக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு பெரிய மேன்மை, பெரிய மகிமை எல்லா இடத்துலையும் கிடைக்காது. உங்களை யாரும் பெருசாக வெல்கம்லாம் பண்ண மாட்டாங்க. ஊழியக்காரன் ஆகிட்டால் நம்மளை உடனே எல்லோரும் கனம் பண்ணுவாங்க, டவுல்லாம் போடும். ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் அவமானம் தான். கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒரு ஊழியக்காரனவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எல்லா விசுவாசிகளோட கூட அங்கே உட்காருங்க தம்பின்றுவாங்க. அங்கே உட்காருங்க. நான் பிடி ஃபஸ்ட்டு வந்துங்க, நான் ஊழியக்காரன். அங்கே உட்காரியா அமைதியா? இப்போ தான் நான் வந்துக்கிற ஊழியத்துக்கு உட்காரு. நல்லா க்ளோஸ் ஆனவங்க, நல்லா நெருங்கின ஊழியக்காரங்க தான் என்ன சொல்லுவாங்க? அங்கே உட்காரு. நான் ஏறக்கூடாதா மேலே? இப்போ ஏறாத. இங்கே நிற்கிறது என்னைக்காவது நான் அந்த சேரில் அதிகமாக உட்காந்து பார்த்துக்கிறீங்களா? நான் உட்காரவே மாட்டேன். என்றைக்குமே எனக்கு இதுதான் நிரந்தரம். அது பேராயர்கள் உட்காரக்கூடிய சேர். நான் அதுக்கு எனக்கு எப்போவுமே அந்த சின்ன சேர் தான். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, தேவையில்லைங்க நம்மளுக்கு. பிசாசு கண்ணிகளை விரித்து ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம சிக்குண்டு கடவுளுக்கு விரோதமாக செயல்படுவோம். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பசியும் உபத்திரவும் பிரச்சனைங்க எல்லாமே எதுக்கு தெரியுமா? இவன் ஊழியத்தை விட்டு போயிடுவான். இப்படிலாம் பண்ணால் இவன் என்ன பண்ணுவான்? தாங்க முடியாது. இவனுக்கு கொடுக்குற சேலரி பத்தாது, இவனுக்கு கொடுக்குற எதுவுமே பத்தாமல் இவன் என்ன பண்ணுவான்? ஊழியத்தை விட்டு திரும்ப ராணிப்பேட்டைக்கு கிளம்பி போயிடுவான். டேய், நாங்களாம் இதை விட பயங்கரமான பட்னிலாம் பார்த்துட்டு வந்துக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே பட்னி வறுமையில் தானே வாழ்ந்தோம். இப்போ இது என்ன புதுசாக என்ன ஊழியத்துக்கு வர்றதுனால? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் ஆண்டவர் என்னை புடமிட்டு பார்க்குறார் சில காரியங்களில். இவன் ஊழியத்துக்கு என்னை உருவாக்கணும், உங்களை ஊழியத்துக்கு உருவாக்கணும்னா சில காரியங்களை புடமிடப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் புடமிடப்படுறதுக்கு. நான் புடமிட்ட பிறகு தான் என்னை பொன்னாக விளங்க செய்தார், அடையாளப்படுத்தினார், அறிமுகப்படுத்தினார். அப்புறம் தான் சிம்மாசனத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சார். சுடப்பட்டது தான் மகிமையாக கர்த்தர் கொண்டு வந்தார். சுடப்படாதது அல்ல. உதாரணம் சொல்லட்டுங்களா? நல்ல சுட்ட செங்கல் தான் எப்படி இருக்கும்? சுட்ட செங்கல். நான் அரைவேக்காடு கிடையாதுங்க. அரைவேக்காடு நாசமாக. அரைவேக்காடு கல் தெரியுமா? நிறைய பேர் கம்மி விலைக்கு ஒரு அரைவேக்காடு வாங்கி போட்டு கட்டிடலாம் வீடு. கொஞ்சம் நல்ல விரிசல் விட்டு எல்லாம் நாசமாக போயிடும், ஸ்பாயில் ஆகிடும். கர்த்தருக்கு சோத்திரம். அவருடைய சமூகத்திலிருந்து சொல்கிறேன், நான் புடமிடப்பட்ட சுட்ட செங்கல். நான் அரைவேக்காட்டு செங்கல் நான் கிடையாது. அல்லேலூயா. அரைவேக்காடாக வேகிறது கிடையாது. என்னை நான் முற்றிலுமாய் சுடப்பட்டு என் நிறம் மாறும் அளவுக்கு நான் சுடப்படுகிறேன். சுடப்பட்டாதான் அந்த கல் தூக்கி போட்டாலும் உடைய மாட்டுது, தண்ணியில் ஊற வச்சாலும் உருக மாட்டுது. என்ன கல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கல்லுங்க, அந்த கல் வாங்குங்க. ஏன் தெரியுமா? சுட்டு போடுறதுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அரைவேக்காடாக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை சுடப்பட்ட ஸ்ட்ராங்கான செங்கலாக இருக்க விரும்புகிறீங்களா? நம்மளுக்கு பொண்ணுன்னு சொன்னால் தங்கத்துக்கு ஒப்பிட்டால் நம்மளுக்கு புரியல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அரைவேக்காடு முழுமையாய் சுடப்பட்டது. நீங்கள் முடிவு பண்ணுங்க, அரைவேக்காடா இல்லை சுடப்பட்ட செங்கல்? நான் சுடப்பட்டது. சுட்டு எடுத்தாருங்க. அதனால் எத்தனையோ மோதிச்சுன்னா கூட நாசம், அதுதான் உடஞ்சி போகுமே தவிர நீங்கள் உடைய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களை சுடுறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க. புடமிடப்பட்டவர்கள் நீங்கள்லாம். கர்த்தர் உங்களை புடமிட்டாரா? அந்த புடமிடத்துக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நீங்கள் சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வை மாற்றுவார். ரெண்டாவது, கர்த்தர் உங்களை சோதித்தருகிறார். ஆதியாகமம் 22:1 நம்ம வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்.